எபிசோட் 146. அவங்க காலையில் நம்ம ஊருக்கு வந்துடுவாங்க. 8 மணிக்கெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களாம். 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? கடைசியாக என்னை பெண் பார்க்க வந்தப்போ என்ன செஞ்சேனோ அதே இப்போ செய்யட்டுமா என்றாள். சென்னையின் மையப்பகுதியில் இருக்கும் ஒரு ஓட்டலுக்கு எதிரில் காலை 11 மணி அளவில் ஒரு அழகான நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார். அவர் யாருக்காகவோ காத்திருப்பது போல் தோன்றியது. சாலையின் 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டே இருந்தார். தனது செல்போனில் நேரத்தை சரிபார்த்த அவர் 1 மணி நேரமாவது அங்கே காத்திருப்பதை உணர்ந்தார். ஒரு வழியாக அந்த உணவகத்துக்கு பக்கத்தில் இருந்த பார்க்கிங் ஏரியாவில் ஒரு கார் வந்து நின்றது. மெலிந்த கால்கள் மற்றும் வெள்ளை நிற ஐயில் சணிந்திருந்த ஒரு இளம்பெண் காரில் இருந்து இறங்குவதை பார்த்தார். அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அது இலையுதிர்காலம். அதிக குளிர் இல்லை என்றாலும் இதமான குளிர்ச்சி மக்களை சிலிர்க்க வைத்தது. அந்த பெண் மிகவும் வசீகரமான முகத்துடன் காட்சியளித்தாள். ஆண்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அழகியாக தெரிந்தாள். ஹாய் ஆண்டி என்று சிரித்துக்கொண்டே ஓட்டலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்ணை பார்த்து கையசைத்தபடி அவளை நெருங்கி வந்தாள். அந்த நடுத்தர வயது பெண்ணின் பெயர் தமிழரசி. காரில் இருந்து இறங்கிய பெண் வேறு யாருமல்ல, சிம்மனின் தோழி தீபிகா தான். அவளுடைய அத்தை தான் தமிழரசி. தமிழரசியின் கணவர் தலைநகரின் மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பங்களில் ஒன்றின் உறுப்பினராக இருந்தார். வா தீபிகா, நீ எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்கியே. வர வர உன் அழகு கூடிக்கிட்டே போகுது என்று தமிழரசி சிரித்துக்கொண்டே தீபிகாவை வரவேற்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தினார்கள். நீங்க மட்டும் என்ன ஆண்டி, ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்கீங்களே என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். வாட் நான்சென்ஸ், எனக்கு வயசாயிடுச்சு யஷ்மிதா. நீ தான் சின்ன பொண்ணு, நீ தான் ரொம்ப அழகா இருக்க. அது சரி, 10 மணிக்கு தானே வர சொல்லியிருந்தேன், ஏன் இவ்வளவு லேட்டு என்று தீபிகாவின் கையை பிடித்து கொண்டே கேட்டாள். சாரி ஆண்டி, வர வழியில டிராபிக் ஜாம் அதிகமாயிடுச்சு என்று பொய் சொல்லி சமாளித்தாள் தீபிகா. சரி சரி, நீ வா, நான் உனக்கு அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த பையன் பேரு பிரபு. உனக்கு லிங்கம் ஃபேமிலி பத்தி தெரியும்ல, அவங்களோட முக்கியமான வாரிசு தான் இந்த பிரபு. வெரி குட் பாய். உனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது இப்போ நிறைவேற போகுது. பிரபு தான் இப்போ அந்த குடும்பத்துக்கே தலைவனா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறானா. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த வீட்டுக்கே எஜமானி ஆயிடுவ. அதனால தயவு செஞ்சு உன்னோட கோபத்தை எல்லாம் இனிமே கட்டுப்படுத்திக்கணும் என்றாள் தமிழரசி. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே யாஷ்மிதாவின் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல முயற்சித்தாள். தீபிகா சட்டன தமிழரசியை நிறுத்தி, ஆண்டி ஆண்டி ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம் என்றாள். அதை கேட்டவுடன் தமிழரசியின் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரெண்டா? எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர என்று தமிழரசி சற்று எரிச்சலோடு கேட்டார். அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து ஆய் ஆண்டி என்று குரல் கேட்டது. தமிழரசி அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவர்கள் திரும்பி பார்த்தபோது சிம்மன் அவர்களுக்கு பின்னால் நின்று புன்னகைத்துக் கொண்டிருப்பதை கவனித்தாள். ஹேய், யார் நீ? எதுக்கு என்ன ஆண்டின்னு கூப்பிடுற என்று தமிழரசி புருவங்களை உயர்த்தி கேட்டாள். ஆண்டி, நான் தான் சொன்னல, அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று யாசிகா லேசாக முகம் சிவந்தபடி பதிலளித்தாள். தமிழரசி தன் மனதுக்குள், இது ஃப்ரெண்டா? இவன் முகரைய பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியா தெரியுது. இவன் வந்த உடனே தீபிகாவோட முகம் அப்படியே ரோஜா மாதிரி செவந்து போயிடுச்சு. அநேகமா இவங்க 2 பேரும் லவர்ஸா தான் இருக்கணும். எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள். தமிழரசியின் முகம் உடனே வாடிவிட்டது. தமிழரசி தீபிகாவுக்கு பிரபுவை அறிமுகப்படுத்தி வைக்கத்தான் அங்கே வந்திருந்தார். ஆனால் தீபிகா தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை அங்கே அழைத்து வருவாள் என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அது மட்டுமின்றி அவள் சிம்மனின் மலிவான ஆடைகளை பார்த்து முகம் சுளித்தாள். ஏனென்றால் தமிழரசி செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஆடம்பரமாகவே வளர்ந்து பழக்கப்பட்டிருந்தாள். மீண்டும் தீபிகாவின் அத்தை தன் மனதுக்குள், இவனும் இவனோட ட்ரெஸ்ஸும் ஆளு பார்க்கவே ரொம்ப லோ கிளாஸ் மாதிரி தெரிகிறான், இவன் கூடலாம் எப்படி தீபிகா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாளோ தெரியல என்று புலம்பினாள். ஆண்டி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் என்று கூறினான் சிம்மன். தமிழரசி சிம்மனின் வார்த்தைகளை கேட்டு திகைத்து போனாள். சிம்மன் தன்னை ஆண்டி என்று அழைத்தது தன்னுடைய வயதை கிண்டல் செய்வது போல ஒரு புறம் இருக்க, உரிமையோடு தன்னை உறவு முறை வைத்து கூப்பிட்டது அவளுக்கு கோபமாக இருந்தது. டேய், நீ யாருடா என்ன ஆன்டின்னு கூப்பிடுறதுக்கு? உன்னை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது, நீ ஏன் என்ன ஆன்டின்னு கூப்பிடுற என்று
முகத்தை சுளித்தபடி கேட்க, நீங்க தீபிகாவோட ஆன்ட்டி அப்படின்னா எனக்கும் ஆன்ட்டி தானே, இதுல என்ன தப்பு இருக்கு என்றான் சிம்மன். சிம்மனை பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வந்தது. சில நேரங்களில் ஒரு நபரின் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். அதற்கு சிம்மன் ஒன்றும் விதிவிலக்கல்ல. அவன் வேண்டுமென்றே அவரை தோண்டி விடுவது போல பேசிக்கொண்டிருந்தான். தீபிகா, இவனை எங்கிருந்து கண்டுபிடிச்சியோ? இவன் என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு, பார்த்துருக்க சொல்லு என்றாள். அப்படி சொல்லாதீங்க ஆன்ட்டி, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றாள். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ லிங்கம் ஃபேமிலியோட வாரிசு, பிரபுவோட மனைவியாக போற. எதிர்காலத்துல நீ தான் அந்த வீட்டோட எஜமானியா இருக்க போற. யார் யாரு கூட பழகணுங்கிறத யோசிச்சு பழகு என்றாள் தமிழரசி. அவருடைய வார்த்தைகளால் திகைத்து போன தீபிகா தன்னுடைய அத்தை தற்போது தனக்கு அந்நியமாகி விட்டதை போல உணர்ந்தாள். தமிழரசியின் கணவர் சிட்டியிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவளுடைய குடும்பம் லிங்கத்தின் குடும்பத்தை போல சிறப்பு வாய்ந்ததாக இல்லை. அதனால் லிங்கம் ஃபேமிலியோடு நல்ல உறவை உருவாக்க வேண்டும் என்று தமிழரசி விரும்பினார். அதற்கு பலியாடாகத்தான் தீபிகாவின் திருமணத்தை முடிவு செய்தார். தீபிகா மீது அவளுக்கு இருக்கும் அக்கறைக்கு பின்னால் இருக்கும் காரணம் இதுதான். தமிழரசியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த சிம்மன், அப்படின்னா இது சொத்துக்காகவும் பெருமைக்காகவும் நடக்கிற கல்யாணம்னு சொல்றீங்களா என்றான். ஏய் சிம்மன், நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க. நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றேனோ அதை அமைதியா கேட்க கத்துக்கோ என்றாள் தமிழரசி. தொடரும். எபிசோட் 147. ஏய் சிம்மன், நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க. நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றேனோ அதை அமைதியா கேட்க கத்துக்கோ என்றாள் தமிழரசி. சாரி ஆண்டி, என்னால் அப்படிலாம் அமைதியாலாம் இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அவ சரியான ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? எனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணமே நடக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ராங் பாண்டிங் பத்தி தீபிகாவோட அப்பாவுக்கு கூட நல்லா தெரியும் என்றான் சிம்மன். போதும் நிறுத்துடா, நீ தீபிகாவுக்காக தான் இதெல்லாம் செய்யறன்னு சொல்றத ஸ்டாப் பண்ணு என்று எரிச்சலோடு கூறினார். தமிழரசி தனது சொந்த நலனுக்காக தான் தீபிகாவை பயன்படுத்த விரும்பினார். ஆனால் நேர்மையாகவும் அக்கறையாகவும் இருப்பது போல நடித்தார். அதே நேரம் தமிழரசியை இதுவரை அப்பட்டமாக விமர்சிக்க யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. ஆனால் சிம்மன் இதை பற்றி முகத்துக்கு நேராக கேட்டது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. தீபிகா, உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தான் வாய் நீளுது. அவன் கிட்ட சொல்லி வை, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் என்னன்னு கொஞ்சம் சொல்லி புரியவை என்றார் தமிழரசி. நோ ஆண்டி, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் லைஃப் பத்தி டிசைட் பண்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் அவனை கூட்டிட்டு வந்தேன் என்றாள். சிம்மனின் செயல்கள் அவளது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தாலும் அது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் சிம்மன் அவள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான். இந்த பாரு தீபிகா, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. நீ ஒரு பணக்கார குடும்பத்து பொண்ணு. உனக்குன்னு ஒரு தகுதியும் தராதாரமும் இருக்கு. இந்த மாதிரி ரவுடிங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற. இதெல்லாம் தெரிஞ்சா உன் அப்பா உன் தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க என்றாள் தமிழரசி. சிம்மனை ஆத்திரம் தீர திட்டி தீர்த்தாள். ஆனால் சிம்மன் அவளுடைய வார்த்தைகளுக்காக சிறிதும் அலட்டிக் கொள்ளவே இல்லை. ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆண்டி. தாத்தா கண்டிப்பா அவரோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை இப்படி தியாகம் பண்ண மாட்டாரு என்று தீபிகா திடீரென மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிவிட்டாள். அதை கேட்ட தமிழரசி அதிர்ச்சி அடைந்து விட்டாள். உடனே தனது துணியை மென்மையாக மாற்றிக்கொண்டு புன்னகையுடன், என்ன தீபிகா, எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தானே செய்யறேன் என்றாள். இல்ல ஆண்டி, இதெல்லாம் நீங்க தீபிகாவோட நலனுக்காக செய்யல. கண்டிப்பா இதெல்லாம் உங்க சொந்த நலனுக்காக தான் செய்றீங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதெல்லாம் உங்க சுயநலத்தோட பிரதிபலிப்பு தான் என்றான் சிம்மன். அவன் சொல்வதை கேட்டவுடன் சிம்மனை கொன்று விடுவது போல கோபம் வந்து விட்டது. அவன் சொல்வது உண்மைதான். தமிழரசி தன்னுடைய சொந்த நலனுக்காக தான் இதையெல்லாம் செய்தார். லிங்கம் குடும்பம் தன்னுடைய கணவரின் குடும்பத்தை விட சிறப்பான குடும்பமாக இருந்தது. அதனால் தனது மருமகள் மீது தனது கவனத்தை செலுத்தினார். அவளுடைய திருமணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த குடும்பத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பினார். இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்த போது ஓட்டலுக்குள்ளே இருந்து ஒரு அழகிய வாலிபன் வெளியே வந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான். ஹலோ தமிழாண்டி, எப்போ வந்தீங்க? ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வந்திருக்கலாமே. நான் உங்களுக்காக தான் ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தீபிகாவை பார்த்தான். ஆண்டி, இவங்க தான் தீபிகா கரெக்டா என்றான். அவனை பார்க்கும்போது சாதாரண மனிதனாக தெரியவில்லை. மிகவும் செல்வாக்கு நிறைந்த
மனிதனாகத்தான் தெரிந்தான். தமிழரசி ஒரு பிரகாசமான புன்னகையுடன் அவனிடம், சாரி பிரபு, உனக்கு தான் நம்ம ஊரை பத்தி தெரியும்ல, ஒரே டிராஃபிக் ஜாம், அதனாலதான் தீபிகா வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் இப்போ வந்தாச்சுல, இனிமே நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க என்று சொல்லிவிட்டு யஷ்மிதாவை அறிமுகப்படுத்தி வைத்தாள். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இவ தான் தீபிகா என்று சொல்ல, ஹாய் தீபிகா, ஐ எம் பிரபு, இட்ஸ் a great pleasure to meet you என்றான். அவனுக்கு தீபிகாவை மிகவும் பிடித்து விட்டது. அவனால் அவள் மீது இருந்த கண்களை விலக்க முடியவில்லை. அவன் முகம் மகிழ்ச்சியில் மிளர்ந்தது. சென்னை நகரில் இவ்வளவு அழகான பெண்ணை சந்திப்பான் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. இந்த முறை அவனது சென்னை பயணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது என்று அவனுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. தீபிகாவுக்கு கையை கொடுக்க விரும்பி சிரித்தபடியே கையை நீட்டினான். அவன் தீபிகாவின் கையை தொடப்போவதற்கு முன் திடீரென வேறொரு கையை நீட்டி அவனுடன் கை குலுக்கினான். ஹலோ மிஸ்டர் பிரபு, சாரி ஃபார் த இன்டரப்ஷன், நான் தான் சிம்மன், தீபிகாவோட ஃப்ரெண்டு என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டான். ஹோ, ஹலோ மிஸ்டர் சிம்மன், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்றான் பிரபு. உடனே சிம்மன் எல்லோரையும் பார்த்து, சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் என்று சொல்ல, தமிழரசி சிம்மன் கையை பிடித்துக்கொண்டு, பிரபு, நீயும் தீபிகாவும் கொஞ்ச நேரம் தனியா மனசு விட்டு பேசுங்க, நான் சிம்மன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் என்றாள். அவள் அந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாள். அதனால் அவள் சிம்மனை உள்ளே செல்ல விடாமல் பிரபுவையும் யஷ்மிதாவையும் மட்டுமே அனுப்பி வைத்தாள். அந்த ஓட்டலுக்கு அருகில் இருந்த ஒரு கஃபேக்குள் அழைத்து சென்றாள். இதை உணர்ந்த தீபிகா சற்று பதட்டமாக உணர்ந்தாள். ஆனால் அவள் செல்வதற்கு முன் தீபிகாவுக்கு பார்வையினாலே தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்திய பிறகு தமிழரசியை பின்தொடர்ந்து அந்த கஃபேக்கு சென்றான். தமிழரசி எவ்வளவு தூரம் தந்திரம் செய்கிறாள் என்பதை பார்க்க விரும்பினான். அவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு தமிழரசி ஜன்னலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். அவள் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. சிம்மன் அவளுக்கு எதிரில் அமைதியாக அமர்ந்தான். மேடம், ஆர்டர் ப்ளீஸ் என்று ஒரு பணியாளர் கேட்க, ஒரு கப் காஃபி என்று தமிழரசி எரிச்சலுடன் கூறினாள். உடனே சிம்மன், இருக்கிறதுலேயே எது பயங்கர காஸ்ட்லியான ஐட்டமோ அதை கொண்டு வாங்க என்றான். அவன் ஆர்டர் செய்தது அந்த மெனுவில் மிகவும் விலை உயர்ந்த பானமாக இருந்தது. தமிழரசி அங்கே காபி சாப்பிட சொன்னதால் சிம்மன் அவளிடம் கண்ணியமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவள் வெறுப்புடன் பல்லை கடித்தாள். அது ஒரு உயர்தர கஃபே. சிம்மன் ஆர்டர் செய்த பானம் சில ₹1000 மதிப்புள்ளதாக இருந்தது. தமிழரசிக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் சிம்மன் வேண்டுமென்றே செய்யும் இது போன்ற செயல்களால் அவள் எரிச்சல் அடைந்தாள். அவள் கோபமாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து காஃபி பரிமாறப்பட்டது. தமிழரசி காஃபியை மெதுவாக உறிஞ்ச ஆரம்பித்தாள். சிம்மனை பார்த்து, ஹே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்றாள். சிம்மன் குழப்பத்தோடு அவரை பார்த்து, வாட், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல என்றான். நேரடியாவே கேட்கிறேன், தீபிகாவை விட்டு நீ நிரந்தரமா விலகி போறதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற என்றார். சிம்மன் அவளை பார்த்து, நீங்க எவ்வளவு தரலான்னு இருக்கீங்க என்றான். தொடரும். எபிசோட் 148. நேரடியாவே கேட்கிறேன், தீபிகாவை விட்டு நீ நிரந்தரமா விலகி போறதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற என்றார். சிம்மன் அவளை பார்த்து, நீங்க எவ்வளவு தரலான்னு இருக்கீங்க என்றான். தமிழரசி தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு செக் புக்கை வெளியே எடுத்தார். மேஜை மீது வைத்து அதில் ஏதோ ஒரு தொகையை எழுதினார். அந்த செக்கை கிழித்து சிம்மனுக்கு முன்னால் வேகமாக அரைந்தபடி, டா, இதில் 5 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன் என்று எரிச்சலோடு கூறினார். அவளுக்கு சிம்மனை அறவே பிடிக்கவில்லை. சிம்மன் சமூகத்தின் மிக குறைந்த வகுப்பை சேர்ந்தவன் என்பது போல அவனை மிகவும் இழிவாக பார்த்தாள். சிம்மனை போன்றவர்கள் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று நினைத்தார். அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும் வரை நிச்சயமாக சிம்மனை போன்ற ஆட்கள் தங்களை தொந்தரவு செய்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று நினைத்த தமிழரசி சிம்மனுக்கு காசு கொடுத்து அவனை சரி கட்ட நினைத்தாள். சிம்மன் அந்த செக்கை எடுத்து அதில் எழுதியிருக்கும் தொகையை பார்த்தான். அதில் 5 லட்சம் ரூபாய் நிரப்பப்பட்டிருந்தது. என்ன பாக்குற, அதில் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கனா இல்லையான்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை ஜீரோ வரும்னாது உனக்கு தெரியுமா? தெரியலன்னா யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த தமிழரசி சொன்னதுதான். இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடிரு. இனிமே தீபிகா பக்கம் தலை கூட வச்சு படக்கூடாது என்றாள். சிம்மன் ஏளனமாக தமிழரசியை பார்த்து சிரித்தான். எதுக்குடா இப்ப சிரிக்கிற என்றார் தமிழரசி. இல்ல, உங்க ஸ்டேட்டஸ் இவ்வளவுதானான்னு யோசிச்சேன்
உங்க வீட்டு பொண்ணு நான் மறக்கிறதுக்கு கேவலம் 5 லட்சம் தான் தருவீங்களா? இது பத்தாதே மேடம் என்றான் சிம்மன். தமிழரசி எரிச்சலோடு அவன் கையில் இருந்த செக்கை வாங்கி அதை கிழித்து போட்டாள். மீண்டும் புதிதாக வேறு ஒரு செக் எழுதி அவனிடம் நீட்டினாள். இதுல 10 லட்சம் எழுதியிருக்கேன். நீ என்ன வேலை பார்க்கறன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னதான் உருண்டு புரண்டு வேலை பார்த்தாலும் உன்னால இவ்வளவு பெரிய தொகையை நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. ஒட்டு மொத்தமா 10 லட்சம் பார்க்கணும்னா இதுக்காக நீ குறைஞ்சது 5 வருஷமாவது கடுமையா உழைக்கணும். நீ அதிர்ஷ்டசாலிதான். இல்லைன்னா உனக்கு இவ்வளவு பெரிய தொகை இவ்வளவு சுலபமா கிடைச்சிருக்குமா? சரி சரி, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? இதோ பாருப்பா, எங்க தீபிகா பெரிய இடத்து பொண்ணு. அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்க திடீர்னு அவளை மாதிரி பணக்கார வாழ்க்கையில நுழைஞ்சு ஏன்டா எங்க கனவை அழிக்க பாக்குறீங்க? எல்லாம் பணத்துக்காக தானே. ஒழுங்கு மரியாதை அந்த காசை எடுத்துக்கிட்டு போயிடு. திரும்பி இந்த பக்கம் வந்துடவே வந்துடாது என்றாள். என்ன மேடம் இது, வெறும் 10 லட்சம் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண சொன்னா என்னால் எப்படி பண்ண முடியும்? எனக்கும் தீபிகாவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப தெய்வீகமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்கிறதுக்கு வெறும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? கொஞ்சமாவது அப்டேட்டா இருங்க மேடம் என்றான் சிம்மன். சிம்மனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவளுக்கு முகம் இருண்டது. தீபிகா அறிமுகப்படுத்தும் போது நான் உன்னை பத்தி என்னவோ நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப மோசமானவன். உன்னை போய் தீபிகா நல்லவன் நம்பிட்டு இருக்காளே என்றாள் தமிழரசி. நான் மோசமானவன் தான் மேடம், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னை விட மோசமானவங்க. நானாவது தீபிகாவுக்கு வெளியில இருந்து கிடைச்ச புது உறவு. எனக்கு உள்நோக்கம் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா நீங்க அவளோட சொந்த அத்தை லிங்கம் குடும்பத்தோட உறவு வச்சுக்கணுங்கிற ஒரே அற்ப காரணத்துக்காக நீங்க உங்க சொந்தக்கார பொண்ணோட வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை விடவா நான் மோசமானவன் என்றான். சிம்மனின் வார்த்தைகளால் ஆத்திரமடைந்த தமிழரசி அவனிடம் கோபமாக, டேய், வார்த்தையை அளந்து பேசு. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? என் முன்னாடி உட்கார்ந்து பேசுறதே தப்பு. இதுல திமிரா வேற பேசுறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற என்று மிரட்டினாள். சரிதான், போதும், நிறுத்துங்க மேடம். உங்களோட மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியாதானே சொன்னீங்க. நான் ஒரு டாக்டர், கௌரவமான வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஏமாத்தி பிழைக்கல. நீங்க தான் என் முன்னாடி உட்கார்ந்து பேச தகுதியே இல்லாதவங்க. சரி, உங்க கூட எனக்கு என்ன வெட்டி பேச்சு? தீபிகாவை நான் விட்டு கொடுத்தா அதனால நீங்க அடைய போற பலனோட அளவே வேற. இந்த ஊர்லயே மிகப்பெரிய குடும்பம் லிங்கம் குடும்பம். அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட உறவு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேவலம் 10 லட்சம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்க்காதீங்க மேடம் என்றான் சிம்மன். தமிழரசி அமைதியாக அவனை பார்த்து முறைத்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். சிம்மன் சொல்வது உண்மைதான் என்று அவள் மனதுக்கு நன்றாக தெரியும். சரி சரி, நீ தீபிகா விட்டு போகணும்னா அதுக்கு நீ என்னதான் எதிர்பார்க்கற? எவ்வளவு வேணுமோ சொல்லு, நீ கேட்கறத கொடுத்து தொலைக்கிறேன். வாங்கிட்டு அவளை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிடு என்றாள். மணிகண்டன் மேடம், நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு பார்க்க தான் இப்படிலாம் பேசினேன். நானாவது தீபிகாவை விட்டு கொடுக்கறதாவது? தீபிகா எனக்கு தான் சொந்தம். இப்ப சொல்றேன் மேடம், நானும் அவளும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தீபிகா தான். இது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு அதை இந்த நிமிஷமே மறந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களால என்ன விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கும் தீபிகாவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப புனிதமானது. அதை நீங்க மட்டும் இல்ல, யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது. உங்களோட இந்த காஸ்ட்லியான காஃபி யாருக்கு வேணும்? அதை நீங்களே குடிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்று விட்டான். தமிழரசியால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. டேபிளில் இருந்து காபி கப்பை தட்டி எறிந்துவிட்டு கோபமாக மேஜை மீது பலமாக குத்தினாள். அவள் திரும்பி பார்க்கும்போது சிம்மன் அங்கிருந்து சென்று விட்டான். மறுபக்கம் ஓட்டலுக்குள் தீபிகாவும் பிரபுவும் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள். பிரபு தீபிகாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தீபிகாவுக்கு தெரியவில்லை. அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என்ன இவன் பெரிய பணக்காரன்னு சொன்னாங்க, இந்த ஊர்லயே பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொன்னாங்க. பாக்குறதுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெரிய இடத்து பையனா தெரியுறான். ஆனா இவன் பாக்குற பார்வையே சரியில்லை. முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லை போல. இப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி என்று மனதுக்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். தீபிகா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் எப்போதோ அவனுடைய உண்மையான நிறத்தை வெளிப்படுத்தி இருப்பான்.
என்பதை அவள் உணர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு பொறுமையை இழந்த தீபிகா அவனிடம் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினாள். தொடரும். எபிசோட் 149. தீபிகா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் எப்போதோ அவனுடைய உண்மையான நிறத்தை வெளிப்படுத்தி இருப்பான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு பொறுமையை இழந்த தீபிகா அவனிடம் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினாள். ஹலோ மிஸ்டர் பிரபு, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? ஏதாவது பேசலாமே என்றாள். ஓ சாரி மிஸ் தீபிகா, உன் அழகுல நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் யா. ஹே, உன்னை மிஸ் தீபிகான்னு கூப்பிடுறது கொஞ்சம் வினோதமா இருக்கு. எங்க ஃபேமிலியும் உங்க அத்தை தமிழரசியோட ஃபேமிலியும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதனால நான் உன்னை உரிமையோட தீபிகானே கூப்பிடுறேன். சரியா தீபிகா என்றான். தீபிகாவுக்கு அவன் தன்னை உரிமையோடு கூப்பிடுவதில் துளி அளவும் விருப்பமில்லை. என்றாலும் அவன் திடீரென அப்படி கேட்டவுடன் அவளால் அதை மறுக்கவும் முடியவில்லை. அவள் அரைமனதோடு தலையசைத்த போது சிம்மனுடைய குரல் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒலித்தது. மன்னிக்கணும் மிஸ்டர் பிரபு, உங்க ஃபேமிலிக்கும் தமிழரசி ஆன்டி ஃபேமிலிக்கும் நடுவுல என்ன மாதிரி வேணாலும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். ஆனா தீபிகாவுக்கும் உங்களுக்கு நடுவுல அப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ நீங்க மரியாதையோட பேசுறது நல்லா இருக்கும் என்றான் சிம்மன். சிம்மனை அந்த இடத்தில் பார்த்தவுடன் தீபிகாவின் முகம் மலர்ந்தது. ஆனால் பிரபுவின் முகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அவன் சிம்மனை அந்த நேரத்தில் அங்கே எதிர்பார்க்கவில்லை. தீபிகாவும் சிம்மனும் ஜஸ்ட் நண்பர்கள்தான் என்று தமிழரசி சொல்லியிருந்தாலும் சிம்மனுக்கும் தீபிகாவுக்கும் இடையில் நட்பை விட உன்னதமான உறவு இருப்பது போல் தோன்றியது. இருந்தாலும் பிரபு சிம்மனை தனது போட்டியாளராக நினைக்கவில்லை. தனது போட்டியாளராக இருக்கும் தகுதியே அவனுக்கு இல்லை என்பது போல ரியாக்ட் செய்தான். அதே நேரம் உள்ளுக்குள் ஒரு பயமும் இருந்தது. தீபிகா விஷயத்தில் அவன் தோல்வி அடையவும் விரும்பவில்லை. அது அவன் குடும்பத்திற்கு அவமானம் என்று நினைத்தான். கேவலம் ஒரு ஏழையிடம் தோற்றால் தன்னுடைய மரியாதை கெட்டுவிடும் என்று நினைத்தான். எனவே அவன் சிம்மனை புறக்கணிக்க முயற்சித்தான். ஆனால் சிம்மன் அதை கண்டு கொள்ளாமல் யதார்த்தமாக நடந்து கொண்டான். தீபிகாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்ன தீபிகா பார்த்துட்டே இருக்க, கமான் சாப்பிடு, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் தானே இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்கோம். எனிவே நம்ம 2 பேரோட குடும்பமும் நல்ல நட்போடு இருக்கிறதுனால நாமளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது என்று மீண்டும் கூறினான். இந்த முறை அவன் தீபிகாவுக்கு உணர்த்துவதற்காக இதை சொல்லவில்லை. சிம்மன் உணர வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்ல தீபிகா, நம்ம 2 பேரோட நட்புக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா வணிக ரீதியா உங்க அத்தையோட குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்படும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோ. நாளைக்கு அவங்க பிசினஸ்ல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டா அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கக்கூடாது இல்லையா? தேவையில்லாம என் மேல கோவப்படக்கூடாது என்று மறைமுகமாக அவளை மிரட்டினான். அவன் மிரட்டிய உடனேயே சிம்மன் உரிமையோடு தீபிகாவுக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். பிரபுவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. பார்வையாலேயே அவனை எரித்து விடுவது போல் முறைத்தான். ஆனால் சிம்மன் வேண்டுமென்றே அவனை எரிச்சலூட்டும் விதமாக வெயிட்டரை அழைத்து தனக்கு வேண்டிய உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். சிம்மனின் நடவடிக்கைகள் பிரபுவை மேலும் மேலும் எரிச்சலூட்டி கொண்டே இருந்தது. அவன் சிம்மனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு சென்னை பழக்கமில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த ஊரில் அவர்களை தோற்கடிப்பது மிகவும் கடினம் என்பது பிரபுவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உள்ளுக்குள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சிம்மன் சாப்பிட்டு முடித்த பிறகு விலை உயர்ந்த கூல்ட்ரிங்க்ஸை ஆர்டர் செய்து அதை வாங்கி அதில் கை கழுவினான். அவனை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அவன் செய்வதைக் கண்டு வியப்படைந்தார்கள். ஆனால் சிம்மன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேக வேகமாக தனது சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தான். அவன் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தீபிகா தனது உணவில் 1/3 பங்கை மட்டுமே சாப்பிட்டாள். சிம்மன் தனது வாயை துடைத்து கொண்டு புன்னகையுடன் தீபிகாவை பார்த்து, போதும் தீபிகா, எவ்வளவு நேரம் தான் பிடிக்காத விஷயத்தோட போராடிட்டே இருப்ப? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வெளிப்படையாவே சொல்லிடணும், புரிஞ்சதா? இதுக்கு மேல நீ சாப்பிட வேணாம் என்று சொல்லிவிட்டு பிரபுவை பார்த்து, சாரி மிஸ்டர் பிரபு, தீபிகாவுக்கு மேற்கத்திய உணவுகள் சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அதை நான் மறந்தே போயிட்டேன். எனிவே மிஸ்டர் பிரபு, உங்க விருந்தோம்பலுக்கு ரொம்ப நன்றி, குட் பை என்று சொல்லிக்கொண்டே தீபிகாவை இருக்கையிலிருந்து தூக்கினான். தீபிகா ஒன்றும் புரியாமல் எழுந்து நின்றாள். சிம்மன் அவள் கையை பிடிக்க அதை பார்த்து கொண்டிருந்த பிரபுவுக்கு உள்ளுக்குள் பற்றி எரிந்தது. அவள் கையை பிடித்தபடி வாசலை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். பிரபுவின் முகத்தில் ஈயாடவில்லை. அவனுடைய மென்மையான முகம் கொடூரமாக மாறியது. டேய் சிம்மன், நீ என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்ட.
நீ இவ்வளோ கேவலமா நடந்துக்கோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று நினைத்து கொண்டான். மறுபக்கம் தீபிகாவும் பிரபுவும் தெருவில் நடந்து செல்லும் போது இருவரும் பலமாக சிரித்து கொண்டே நடந்தார்கள். சிரித்து சிரித்து தீபிகாவுக்கு வயிறு வலித்து மூச்சு திணற ஆரம்பித்தது. ரொம்ப தேங்க்ஸ் சிம்மன், ஒரு வழியா என்னோட கல்யாணத்தை எப்படியோ தடுத்து நிறுத்திட்ட. நீ எப்போ ரொம்ப சாஃப்டா இருந்ததுனால உன்னால இப்படிலாம் செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை என்றார். எப்படி என்று எதிர்பார்ப்போடு அவன் கேட்க, அவனை மிரட்டிட்டல, சும்மா சொல்லக்கூடாது சிம்மா, யூ ஆர் கிரேட். நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. இனிமே அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டான். நீ என் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரும்போது அவன் முகத்தை பார்க்கணுமே, எவ்வளோ எரிச்சலோட நம்மளை பார்த்தான் தெரியுமா. எது எப்படியோ இந்த கல்யாணம் நின்றுடுச்சுல, எனக்கு அதுவே போதும் என்றாள். கவலைப்படாத தீபிகா, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கேன்ல என்றான். கரெக்ட் தான் சிம்மா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, நீயும் நானும் காதலர்கள் நினைச்சிட்டு இருக்கான் அந்த இடியட் என்று சொல்லி மேலும் சிரித்தாள். அப்போது தீபிகாவுக்கு சட்டென ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. இரு இரு, நான் இதை மறந்தே போயிட்டேனே. ஆமா, என் அத்தை எங்க? நீ அத்தை கூட தானே காஃபி சாப்பிட போன. அத்தை என்ன சொன்னாங்க? நீ எப்படி பாதியிலே திரும்ப வந்த? அத்தை கிளம்பி போயிட்டாங்களா என்றாள். அத்தையா? இனிமே அவங்கள அத்தைன்னு சொல்லாத தீபிகா. ஏன், என்னாச்சு என்னாச்சு சிம்மன் என்றாள் தீபிகா. உங்க அத்தை பொதுவா உன்கிட்ட எப்படி நடந்துவாங்க என்று கடுமையான முகப்பாவத்துடன் கேட்டான் சிம்மன். சின்ன வயசுல என்கிட்ட நல்லா தான் இருந்தாங்க சிம்மா, என் மேல பாசமா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்களை ரொம்ப பார்க்க வரதே இல்லை. எங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாயிருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி இப்பதான் அவங்கள பாக்குறேன் என்றாள் தீபிகா. தொடரும். எபிசோட் 150. சின்ன வயசுல என் அத்தை என்கிட்ட நல்லா தான் இருந்தாங்க சிம்மா, என் மேல பாசமா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்களை ரொம்ப பார்க்க வரதே இல்லை. எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி இப்பதான் அவங்கள பாக்குறேன் என்றாள் தீபிகா. சின்ன வயசுல உன் மேல பாசமா இருந்த அதே அத்தை தான் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. மனுஷங்க இப்படி எல்லாம் இருக்காங்க பாத்தியா என்று சொல்லிக்கொண்டே பெருமூச்செறிந்தான். ஏன் சிம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அத்தை அப்படி என்னதான் சொன்னாங்க என்றாள் தீபிகா. அதை சொன்னா நீ எப்படி ஏத்துக்குவேன்னு தெரியலையே. இருந்தாலும் உன்கிட்ட நான் அதை மறைக்க விரும்பல. உங்க அத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பேரம் பேசினாங்க என்றான் சிம்மன். அதை கேட்ட தீபிகா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். சட்டென நடப்பதை நிறுத்தி கொண்டாள். அவள் முகத்தில் சோகம் தோன்றியது. தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய அத்தை தனக்கு நல்லதுதான் செய்கிறாள் என நினைத்த தீபிகாவுக்கு சிம்மனின் வார்த்தைகள் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அவள் ஆழமான யோசனையோடு நின்று கொண்டிருக்க சிறிது தூரம் நடந்து சென்ற சிம்மன் அவள் வரவில்லை என்பதை சில அடிகளுக்கு பிறகுதான் உணர்ந்தான். திரும்பி பார்க்கும்போது அவள் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருக்க அவன் அவளிடம் வந்து, என்னாச்சு தீபிகா, ஏன் நின்னுட்ட என்று கேட்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிம்மா. இத்தனை நாளா அத்தை என்கிட்ட பாசமா இருக்காங்கன்னு தான் நினைச்சேன். அவங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு நினைச்சேன். எனக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்கலையே தவிர அத்தை மேல எனக்கு எந்த கோபமும் வரல. ஆனா அவங்க தன்னோட சுயநலத்துக்காக தான் இதை செய்யறாங்கன்னு தெரிஞ்சதும் என் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா சிம்மா என்றாள். வருத்தப்படாத தீபிகா, இது வணிக உலகம். இங்க மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க. புகழுக்காகவும் அதிர்ஷ்டத்துக்காகவும் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. அதை நீ தான் புரிஞ்சிக்காம இருக்க. வெளி உலகம் மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ உனக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு நல்ல தாத்தா இருக்காரு, அதனால நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று சிம்மன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். சரி, அதை விடு. இப்ப எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சே ஆகணும். எங்க அத்தை காசு கொடுக்குறேன்னு சொன்னப்ப நீ என்ன செஞ்ச சிம்மா? நீ அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டியா என்று அவன் முகத்தை பார்த்தபடி கேட்டாள் தீபிகா. 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்க தீபிகா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் எத்தனை பேஷன்ஸை பார்க்கணும் தெரியுமா? முதல்ல உங்க அத்தை 10 லட்சம் தரேன்னு சொன்னதும் அதை வாங்கிக்கலாம் தான் யோசிச்சேன் என்று சொல்லிவிட்டு குறும்புத்தனமாக சிரித்தான். இதை கேட்ட தீபிகா கோபமான முகத்தோடு, நீ மட்டும் அந்த பணத்தை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் என்று பல்லை கடித்து கொண்டு சிம்மனை பார்த்து முறைத்தாள். அவளுடைய கோபத்தை பார்த்த சிம்மன் லேசாக பயந்தவனை போல, அச்சச்சோ எதுக்கு இப்ப முறைகிற? நான் சும்மா காமெடி தானே பண்ண, தயவு செஞ்சு இப்படி கோவப்படாத. கோவத்துல உன்னை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா என்றான்.
சரி சிம்மா, நம்ம இப்ப வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போலாமா என்று கேட்க, என்னது சாப்பாடா? இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்ருக்கேன், அதோட ஜூஸ் வேற குடிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் சாப்பிட்டேன்னா என் வயிறு வெடிச்சிரும். ஆளை விடுமா என்றான் சிம்மன். நீ சாப்பிட்ட, என்னை பத்தி யோசிச்சியா? என்னையும் சாப்பிட விடாம கூட்டிட்டு வேற வந்துட்ட. எனக்கு பசிக்காதா? உனக்கு என்ன, அத்தையோட ஒரு வாட்டி என்னோட ஒரு வாட்டி 2 தடவை சாப்பிட்ட என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. அது சரி, அத்தை கிளம்பிட்டாங்களா? இப்ப மட்டும் திடீர்னு அத்தை நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகுறது என்று சொல்ல, ஐயோ அதை நான் யோசிக்கவே இல்லையே. உங்க அத்தை வரதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிடுறது தான் நல்லது என்றான் சிம்மன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தீபிகாவின் போன் ஒலித்தது. அச்சோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, அத்தை தான் கால் பண்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறது சிம்மன் என்று சொல்ல, இப்ப எதுக்கு பதட்டப்படுற? போன் தானே பண்றாங்க, முதல்ல இந்த போனை கட் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணி வை என்று சொன்னான் சிம்மன். அவளும் அப்படியே செய்தாள். இருவரும் கைகளை பிடித்துக்கொண்டு வேகமாக பார்க்கிங் ஏரியாவை நோக்கி ஓடினார்கள். அவசர அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு தமிழரசி அந்த உணவகத்திற்குள் நுழைந்தார். அங்கே பிரபு தனியாக அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த தமிழரசி, பிரபு என்னாச்சுப்பா, ஏன் தனியா இருக்க? தீபிகா எங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். சிம்மன் மீது இருந்த ஒட்டுமொத்த கோபமும் பிரபுவுக்கு இப்போது தமிழரசின் மீது திரும்பியது. ஆன்ட்டி, தீபிகாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? எதுக்காக என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிங்க ஆன்ட்டி என்றான். சரிதான், என்னை மட்டும் அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இவனையும் அவமானப்படுத்திட்டானா? இதை இப்படியே விடக்கூடாது, உடனே இந்த பிரச்சனையை சம்பத்து கொண்டு போகணும் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டார். தமிழரசி தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு, நீ என்ன சொல்ற பிரபு, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல என்றாள். இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே, அவன் பேரு கூட சிம்மன், அவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா என்றான். வாட், பாய் ஃப்ரெண்டா? யாரு அவனா? அவனுக்கெல்லாம் தீபிகா வீட்டு வேலைக்காரனா இருக்க கூட தகுதி இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தன் தீபிகாவுக்கு பாய் ஃப்ரெண்டா? என்ன தம்பி நீங்களும் இப்படி பேசுறீங்களே? தீபிகா தான் விவரம் புரியாம நடந்துக்கிறானா, நீயும் ஏன்பா இப்படி பேசுற? அவன் நம்ம தீபிகாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல என்றாள் தமிழரசி. பிரபு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, இங்க பாரு பிரபு, உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் அந்தஸ்துல ரொம்ப உயர்ந்த குடும்பம். எதிர்காலத்துல நீயும் தீபிகாவும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்க போறீங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத என்றார். ஆனால் அவன் இன்னும் சமாதானமாகவில்லை. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு மனசை தொட்டு உண்மையான பதில் சொல்லணும், சரியா என்று சொல்ல, பிரபு குழப்பத்தோடு அவளை பார்த்து, சரி கேளுங்க என்றான். சிம்மன் விஷயத்த மறந்துரு. நீ தீபிகாவை பத்தி என்ன நினைக்கிற? அவள் உனக்கு பிடிச்சிருக்கா என்றாள். தமிழரசி இந்த கேள்வியை கேட்டவுடன் பிரபுவின் முகம் சிவக்க ஆரம்பித்தது. எஸ் ஆன்ட்டி, தீபிகா ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்த பார்வையிலே என் மனசை கவர்ந்த ஒரே பொண்ணு அவ தான் வைங்களேன். அவளை மாதிரி ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது என்றான் பிரபு. அந்த சிம்மன் குறுக்க வரலனா உனக்கு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று கேட்க, பரிபூர்ண சம்மதம் ஆன்ட்டி என்றான். அப்படின்னா உங்க கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத என்றாள் தமிழரசி. தொடரும்.